ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸு, இமேஜு, அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கு வெட்டி தான். நல்ல கனமாக அழுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கு வெட்டி, நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதோட ரேட் 700ங்க, 700 விலை கொடுக்குறேன். சைஸ் 5.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. அதனால் அந்த காலத்தில் உள்ள ஒரு பாக்கு வெட்டி. இப்போ இந்த மாதிரிலாம் வர்றதும் செய்கிறதெல்லாம் கிடையாது, அந்த காலத்தில் உள்ளது. இப்போ அவங்கவுங்க மல்டிபர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததாக பார்க்குறது வின்டேஜ் கிளாஸ் ஜார் தான். இதுவும் அந்த காலத்தில் உள்ள ஒரு கிளாஸ் ஜாரு, பித்தளை மூடி போட்டது. நல்ல பாட்டில் ஒப்பேக் பாட்டில்னு சொல்லக்கூடியது. கிளாஸ் பாட்டில் தான், பட் ஒப்பேக்காக இருக்கும் பாட்டில். 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு சைஸ் உள்ளது. 4 பாட்டிலும் ஒரே மாதிரி கலரில் இருக்கக்கூடியது. அதிகமாக ஒரே மாதிரி 4 இது செட்டாக கிடைக்காது. நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்க தான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். ஒரு பீஸ் 350 ரூபா, 315 விலை கொடுக்குறேங்க. 4 பீஸ் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது ஜப்பான் மரவை தட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் ஜப்பான் மரத்தில் உள்ள பிளேட்டு தான். அதுக்கு மேலே அந்த மரவைக்கான, அதாவது நேச்சுரல் டை வச்சு இந்த மாதிரி கலர் கொடுத்துருப்பாங்க. லஹார் வேர்ன்னு சொல்லுவாங்க அதை. இது உங்களுக்கு அந்த மர பிசினில் டை மாதிரி ரெடி பண்ணி அதில் பண்ணுவாங்க. சீலோட அந்த ஸ்டிக்கரோடு இருக்குது. ஒரிஜினல் பீஸ் ஜப்பான். இது நல்ல கண்டிஷனில் உள்ளது. அந்த இந்த சைடு இருக்கிறதெல்லாமே டிசைன் எல்லாமே ஹேண்ட் பெயிண்டிங்கில் பண்ணியிருக்கிறாங்க. இது கலர் இந்த நேச்சுரல் டை அப்படிங்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த பீஸ் ஒரு பீஸ் 1200 விலைக்கு கொடுக்குறேங்க. 2 இது டிசைன் இருக்குது. இது ஒரு டிசைன் இருக்குது, அதே மாதிரி இன்னொரு டிசைன் இருக்குது. ஒவ்வொரு பிளேட்டுமே 1 அடி அகலம் வரக்கூடியது. 2 இதுவும் ஒரு இது எல்லாமே டெக்கரேட்டிவ் பிளேட்டு தான். அந்த ஹேண்ட் பெயிண்டிங்கில் பண்ணியிருக்கிற அந்த இதுவும் அந்த கலர், அந்த ஷைனிங் எவ்வளோ ஷைனிங்காக தகதகான்னு இருக்குது பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற கலரை விட எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இந்த பிளேட்டு. ஆனால் இன்னமும் அதோட ஷைனிங்கு கலர்லாம் மாறாமல் அப்படியே இருக்குது. மரத்தில் இருக்க ஒரு பிளேட்டு. அவ்வளோ ஒரு இதெல்லாம் ஆன்டிக் கலெக்ஷனில் இருக்கவங்க வாங்குறது தான். அந்த பீஸ் ஒரு பீஸ் 1200 விலை கொடுக்குறேன். தனித்தனியாக 2 டிசைன் இருக்குது, தனித்தனியாக வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது ஒரு பொம்மை செட்டு தான். டாய் தான் இது, வின்டேஜ் டாய் தான். நல்ல ஒரு பேண்டு வாத்தியம் வாசிக்கிற மாதிரியான ஒரு டாய் செட்டு. வித்தியாசமாக இருக்கவும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். 6 பீஸ் இருக்கக்கூடிய ஒரு செட்டு இது. இது மேளம் வாசிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. ஒன்று ஒவ்வொரு டைப்பில் இருக்கக்கூடியது. இது உங்களுக்கு ஏதோ கையில் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததாக ஒரு பிபி ஊதுற மாதிரி இருக்கக்கூடியது. இந்த மாதிரி 6 பீஸ் இருக்கக்கூடிய ஒரு செட்டு. அந்த ஒவ்வொரு பொம்மையுமே தனித்தனியாக உங்களுக்கு அந்த பெயிண்டிங்கு டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கு தான் அதோட இது. உங்களுக்கு வித்தியாசமான பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது தான். இதுவும் அதே மாதிரியே பிபி ஊதக்கூடிய ஒரு பொம்மை மாதிரி இருக்கக்கூடியது தான். இதெல்லாம் ஒரு கலாச்சாரத்தோட பொம்மையும் அந்த இப்போ பேண்டு வாத்தியம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. இது நல்ல கையில் இது மாதிரி வச்சுட்டு குலுக்குவாங்க இல்லையா, அந்த பீஸில் சேர்ந்தது. ஜால்ரா மாதிரி இருக்கக்கூடியது. ஒவ்வொருமே வித்தியாசமாக இருக்கக்கூடியது. 6 பீஸ் உள்ள செட்டு. இது 2900 விலை கொடுக்குறேங்க. 2900. இந்த கொலுவில் வைக்கிறவங்களுக்குலாம் அது வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதுவுமே இப்போ உள்ள பீஸ் கிடையாது, வின்டேஜ் பீஸ் தான். அடுத்த பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு குண்டான் தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. வெஞ்சனம்லாம் எடுத்து வைக்கிறது கொள்றதுக்கு நல்லா யூஸ் ஆகும். நல்ல வரும்பு மடக்கி விட்டு நல்லா கனமாக மடக்கி விட்ருக்காங்க. இந்த பீஸ் 1300 விலைக்கு கொடுக்குறேன். இது 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது. 4.5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் உள்ளது. பொம்மையோட சைஸ் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். பொம்மை 6 இன்ச்சு சைஸ் உள்ள பொம்மை. அடுத்தா பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு வெத்தலை பெட்டி தான். நல்ல 4 சைடுமே பாதம் வச்சு நல்ல கனமாக திருத்தமாக இருக்கக்கூடிய வெத்தலை பெட்டி. இது உங்களுக்கு வெத்தலை பெட்டி 2800 விலை கொடுக்குறேங்க. 2800. சைஸ் 3.5 இன்ச்சுக்கு ஹைட் இருக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் நல்ல லாக்கோட நல்ல திருத்தமாக இருக்கக்கூடியது. ஹைட்டு 3.5 இன்ச்சு சைஸு. நீல அகலம் பார்த்தோம்னா 4.5 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு வரக்கூடியது. நல்ல பெரிய பெட்டி தான். 2800. பித்தளை குண்டா 1300. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையிலே உள்ள ஒரு படி தான். இந்த படி அந்த காலத்து படி. இந்த வரும்பில் டிசைன் இருக்குது பாருங்கள். பழங்காலத்து படி இது.
இப்போ இருக்கிற படியிலலாம் இந்த மாதிரி டிசைன் வராது. இந்த படி வந்து 900 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேன், 900. சைஸ் வந்து 4.5 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. அரைப்படி தான் சைஸு. உங்களுக்கு அந்த வரம்பு வித்தியாசமாக இருக்கு இல்லையா, அதுக்கு தான் அது வந்து ஆன்டிக் அப்படிங்கிறதுல கலெக்ட் பண்ணுறது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளை தூக்குவாளி. இதுவும் நல்ல வித்தியாசமான தூக்குவாளி. இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, கடைக்கு போட்டுட்ருக்கோம். இது கொஞ்சம் அதிகம் கிடைக்காத வாளிங்கிறதுனால ஒரு தடவை போடும்போதே நிறைய பேர் வாண்டடாக கேட்குறாங்க. கிடைக்கிற போது நம்ம போடுறோம். இது வந்து 2200 ரூபாங்க, 2200. அதில் கெப்பாசிட்டி வந்து 1.5 லிட்டர் பிடிக்கக்கூடியது. 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் உள்ளது. ஈயம் வந்து உள்ளே வந்து பழைய ஈயமாக தான் இருக்குது. இது ஏன்னா இந்த மாதிரி பீஸ் வந்து இப்போ செய்கிறதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து பழைய பீஸு, நல்லா கும்முள் மூடி போட்டது, திருத்தமாக உள்ளது, பாதம் வச்சது, கீழேயும் பாதம் வச்சது. 2200 ரூபா அந்த பீஸ். அடுத்ததாக பார்க்குறது செம்பில் இருக்கக்கூடிய ஒரு குண்டான் தான். நல்ல கனமாக இருக்கக்கூடிய குண்டான். ஒரு 1.5 லிட்டர்கிட்ட கெப்பாசிட்டி. இது நல்லா மெழுகோடையே இருக்குது, வெயிட்டும் ஜாஸ்தி. நல்லா வரும்பு மடக்கி விட்ருக்காங்க. ஈயம் பூசினதெல்லாம் நல்லா திருத்தமாக ஈயம் பூசிருக்குது. பொட்டடிச்சு செஞ்சுருக்குது, அதிலே தெரியும். அந்த காலத்தில் உள்ள குண்டான் அது, பொட்டடிச்சே செஞ்சுருப்பாங்க. வரும்பும் அழகாக மடக்கி விட்ருப்பாங்க. வெயிட்டும் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடியது. 5.5 இன்ச்சு சைஸுக்கு, 5.5 இன்ச்சு ஹைட்டு, 8.5 இன்ச்சு அகலம். நல்ல ஒரு சின்ன ஃபேமிலிக்கு குழம்பு வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2400 ரூபான்னு விலை கொடுக்குறேன், 2400ங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பேசன் தான். இந்த பேசன் வந்து 1600 ரூபான்னு விலை கொடுக்குறேன். சைஸ் வந்து 10.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைறது அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பூஜைக்கு எதுவும் பொருள் எல்லாம் எடுத்து வச்சு நம்ம பூஜை ரூமில் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேசன் வந்து 1600 ரூபா. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு பெட்டி தான். நம்ம ஏற்கனவே சின்ன சைஸ் பெட்டி போட்டிருந்தோம். இது பெரிய சைஸ் பெட்டி, 7 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு சைஸ் வரக்கூடியது. ஹைட்டு வந்து உங்களுக்கு 9 இன்ச்சு ஹைட்டு வந்து 9 இன்ச்சு ஹைட்டு. நீள அகலம் பார்த்தோம்னா 7 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு. உள்ள நல்லா ஈயம் பூசி திருத்தமாக இருக்கக்கூடியது. இதுவும் நல்லா ஹெவி வெயிட்டு, நல்ல பெரிய சைஸு. இது உங்களுக்கு 2900 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க, 2900. நல்லா வரும்பு மடக்கி விட்டு நல்லா திருத்தமாக இருக்கக்கூடியது. இது மாதிரி பெட்டிகளும் ரொம்ப கிடைக்கிறதில்ல, கிடைக்க போட்டுட்ருக்கோம். அடுத்தா பார்க்குறது வந்து பித்தளையில் உள்ள ஒரு பிள்ளையார் சிலை தான், எம்போசிங்கில் பண்ணது. எம்போசிங்னால் உங்களுக்கு பாருங்கள், திருவாச்சி எல்லாமே டிசைன் ஃபுல்லாக திருவாச்சி கொடுத்து, யாழி டிசைன் இருக்கும், சுற்றிலும் திருவாச்சி கொடுத்து பிள்ளையார் சிலையும் நல்லா அம்சமாக பண்ணியிருக்காங்க. எம்போசிங்கிறது ஒரு தகட்டில் செய்கிற வேலை. தகட்டில் பழுக்க காய்ச்சி பின்புறம் பேக்வேர்டாக அவங்களுக்கு நல்லா சூடு பண்ணி அனீலிங் பண்ணி தட்டிலேயே செய்வாங்க. இது வந்து செய்யறதுக்கு தான் ரொம்ப மெனக்கட்டு செய்கிறது. இது எல்லாராலையும் செய்ய முடியாது. இதுக்குன்னு வேலைப்பாடு தெரிஞ்சவங்க தான் செய்ய முடியும். 4 இழுக்கும், ஒர்க்குக்கும் ரொம்ப 4 இழுக்கும். இது வந்து சைஸ் வந்து 1 அடி இருக்கக்கூடியது, 1 அடிக்கு 7 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் இது வேலைப்பாடு கூட உள்ள ஒரு பீஸு. ஏன்னா திக்கான ஒரு தகடு. இது தகடு வந்து கை வச்சா வளையக்கூடிய தகடு கிடையாது, திக்காக இருக்கக்கூடிய தகடில் கை வேலைப்பாடுலேயே உங்களுக்கு செய்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு வேலை. இது வந்து அந்த ஒர்க்குக்கு தான் காசு. இந்த பீஸ் வந்து 6900 ரூபா, 6900ன்னு விலை கொடுக்குறேங்க. நம்ம சின்ன ஹோல் இருக்கும், அதில் வந்து நம்ம வந்து இதுலையாவது செவுத்துலேயோ இல்லை ஒரு பலகையிலையோ ஆணி அடித்து நம்ம மாட்டி விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து தேக்கு மரத்தில் உள்ள ஒரு சின்ன ட்ரே தான். இந்த ட்ரே வந்து உங்களுக்கு சைஸ் வந்து நல்ல சின்ன ட்ரே தான், 4 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. ஒரே பலகையில் உள்ள குடஞ்சே செஞ்சுருக்காங்க. ட்ரேனா உங்களுக்கு வந்து சுற்றிலும் பிளேட்டு தகடு இது கொடுத்து செய்கிறதில்ல, ஒரே பலகையில் உள்ள பள்ளம் பண்ணியே ட்ரே பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும் ஜாயிண்ட் இருக்காது. இந்த ட்ரே செஞ்சுருக்கிறதுக்கான அந்த வேலைப்பாடுக்கு தான். வெளிப்பக்கமும் அதே மாதிரி அழகாக உருட்டி விட்டு செஞ்சுருக்குறாங்க. அந்த பீஸ் வந்து 900 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து சைஸ் வந்து 4 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு. அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரே. இது வந்து உங்களுக்கு குக்கும் பிராண்டுன்னு சொல்லக்கூடியது. இதிலே குக்கும்னு போட்டிருக்கோம். ஸ்வீடன் மங்கு ஃபுல்லாகவே கொஞ்சம் காசு கூட தான் இங்கே வாங்குகிற இடத்துலையே. சைஸ் வந்து உங்களுக்கு 7 இன்ச்சுக்கு 9.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. குக்கும்ங்கிற பிராண்டட் ஐட்டம் இது. பீஸ் வந்து 1200 ரூபான்னு விலை கொடுக்குறேன், 1200ங்க. அடுத்ததாக பார்க்குறது மங்கில் உள்ள ஒரு ஸ்ட்ரெயினர் தான். நம்ம காய்கறி அலசுறது அந்த மாதிரி இதுகளுக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லை முளைப்பாரி வைக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி இதை பயன்படுத்துவாங்க. நல்ல கண்டிஷனில் உள்ள பீஸு. இதுவுமே மங்கில் வித்தியாசமான பொருட்களை கலெக்ட் பண்ணி வித்தியாசமாக ஒவ்வொரு பொருள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியான ஏதாவது கலெக்ஷனில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணுறது தான். 2400 ரூபா, 2400ன்னு விலை கொடுக்குறேங்க. சைஸ் வந்து 4.5 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு சைஸ் உள்ளது. 4.5 இன்ச்சு ஹைட்டு, அகலம் வந்து 9 இன்ச்சு.
அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு பெட்டி தான். நல்ல கண்டிஷனில் உள்ள பெட்டி. 4.5 இன்ச்சு ஹைட்டு. நீளாக்கலம் பார்த்தோம்னா 8.5 இன்ச்சுக்கு 8.5 இன்ச்சு. நல்ல ஒரே பெட்டி, டிவிஷன்லாம் இல்லாதது. ஒரே பெட்டி. நம்ம நிறைய பொருள் வச்சு நம்ம பீரோவில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது அந்த காலத்து பெட்டி, இப்போ உள்ள பெட்டி கிடையாது. அதனால் அந்த வேலைப்பாட்டிலே நமக்கு தெரியும். இதில் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும். நல்ல கனம், திருத்தமும் நல்ல கனமாக உள்ள ஒரு பெட்டி தான். 1/2 இன்ச்சுக்கிட்ட பலகை வந்து 1/2 இன்ச்சுக்கு மேலேயே இருக்கக்கூடியது. இந்த பீஸ் வந்து 2800 ரூபா, 2800 விலை கொடுக்குறேங்க. நீங்கள் சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியரு. வெளியில் ஃபுல்லாக நல்லா பாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க. உள்ள மரம் வந்து தேக்கு மரம் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக அடிப்பகுதியும் உள்ளேயும் மட்டும் பாலிஷ் பண்ணலை. ஏன்னா அது ஒரிஜினல் தேக்கு அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. அடுத்து 2800 விலை கொடுங்க, 2800ங்க. அடுத்ததாக பார்க்குறது தேக்கில் உள்ள ஒரு மத்து தான். இது வந்து முழுக்கவே வந்து ஒரே மரத்தில் செஞ்ச மத்து, குடஞ்சே செஞ்சுருக்கக்கூடியது. ஜாயிண்ட் கிடையாது. ஜாயிண்ட் இருக்க மத்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். இது வந்து ஜாயிண்ட் இல்லை. ஜாயிண்ட் இருக்கிறது மோஸ்ட்லி கலண்டுக்கும். அதனால் இந்த ஒரு மரம் மத்தாவே பார்த்து வாங்கிட்டு வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். சைஸ் 1.5 அடி சைஸ் உள்ளது. 2600 விலை கொடுக்குறேன், 2600ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். அதில் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒவ்வொரு தடவையுமே வித்தியாசமான பொருட்களை பார்த்து தேடி எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம வீடியோவில் போட்டுட்ருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.